வெல்கம் டு நெக்ஸ்ட் இந்தியா. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிலிமை பத்தி பேச போறோம். அதாவது இந்தியன் சினிமாவே மாத்தி அமைக்க போற ஒரு பிலிம். எல்லாருக்குமே தெரியும் மகேஷ் பாபு அண்ட் ராஜமௌலி இவங்க காம்பினேஷன்ல ஒரு பிலிம் வரப்போகுதுன்னு சொல்லி. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த பிலிம் பத்தி ஏகப்பட்ட ரூமர்ஸ் இருக்கு. இந்த பிலிம் எப்படி இருக்க போகுதுன்னா ஒரு அட்வென்ச்சர் பிலிமா இருக்க போகுது. பிளஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மல் இந்தியன் பிலிமா இல்லாம ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்ல ஒரு சர்வைவல் பிலிமா இருக்க போகுது. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காட்லயோ ஒரு வைல்ட் லைஃப்ல மாட்டிக்கிற ஒருத்தர் எப்படி சர்வை பண்றாரு அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இந்த பிலிம் இருக்க போறதா நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பிலிமோட ஒரு சின்ன போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டாலர் போட்டிருக்க மாதிரி ஒரு ரிலீஜியஸ் டச்சோட இருந்துச்சு. ரீசெண்டா ராஜமௌலி பிலிம்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கல்ச்சர் அண்ட் புராணங்களை பத்தி பேசின ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பிலிமும் கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த பிலிம்ல பாத்தீங்கன்னா பிரியங்கா சோப்ரா மகேஷ் பாபுக்கு ஃபீமேல் லீடா நடிக்கிறாங்க. அண்ட் பிருத்விராஜும் அந்த மூவில இருக்காரு. சோ மாதவனும் ஒரு முக்கியமான ரோல் பண்றாரு. சோ இந்த பிலிமோட ஸ்கிரிப்டை பாத்தீங்கன்னா 2 வருஷமா டெவலப் பண்ணிருக்காங்க. சோ இந்த பிலிமை பத்தி ஏகப்பட்ட டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பிலிமோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா இப்போ கென்யால நடந்துட்டு இருக்கு. சோ நெக்ஸ்ட் ஷெட்யூல் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு மூவ் பண்ண போறாங்களாம். ஏகப்பட்ட லொகேஷன்ஸ்ல இந்த மூவியோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வைவல் மூவியா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த பிலிம் வேற லெவல்ல வரப்போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஒரு வைல்ட் லைஃப் அட்வென்ச்சரா இந்த பிலிம் கண்டிப்பா இருக்கும். அண்ட் ஹாலிவுட் ஸ்டண்ட் டீம்ஸ்லாம் இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஜேம்ஸ் கேமரான் எல்லாருக்குமே தெரியும், அவதாரோட டைரக்டர். ஸோ அவர் இப்போ பாத்தீங்கன்னா அவதார் 3 ப்ரொமோஷன்ஸ்க்கு நம்ம இந்தியாவுக்கு வர போறாரு. நவம்பர் மந்த் அன்னைக்கு அவதார் 3 ப்ரொமோஷன்ஸ்க்காக ஜேம்ஸ் கேமரான் வரும்போது இந்த மகேஷ் பாபு அண்ட் ராஜமௌலி பிலிமை அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறதா சொல்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய பெருமையான விஷயம் நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கே பார்க்கும்போது. என்னதான் ஒரு தெலுங்கு பிலிமா இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே பார்க்கும்போது ஒரு இந்தியன் பிலிம்க்கு இந்த மாதிரி ஒரு பெருமை கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அவதார் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய பிலிம் அந்த பிலிமோட டைரக்டர் நம்ம ஒரு இந்தியன் பிலிமை அனௌன்ஸ் பண்றாரு அப்படின்றது மிகப்பெரிய பெருமையான விஷயம். ஸோ இந்த பிலிம்க்கு குளோப் ட்ரோட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ட் டைட்டில் இருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பட் இந்த பிலிமோட அனௌன்ஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் லுக் கூட நவம்பர் மந்த் மகேஷ் பாபுவோட பர்த்டே அப்போ நம்மளுக்கு வந்துடும். ஸோ இந்த ஃபிலிம் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1200 crore அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. 1200 crore அப்படின்றது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஃபிலிமோட கலெக்ஷன்ஸ் கூட அவ்வளோ கிடையாது. அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அதிகமாக கலெக்ஷன்ஸ் பண்ண ஃபிலிம் நம்ம இந்தியாவிலேயே தங்கல் அப்படின்ற ஃபிலிம், அந்த ஃபிலிமோட கலெக்ஷன்ஸ் தான் 2000 crore. பட் இந்த மகேஷ் பாபு ஃபிலிமோட பட்ஜெட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 1200 crore கிட்ட இருக்கு. அதாவது நம்ம இண்டஸ்ட்ரியிலேயே மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாகிற படம் இது தான் இப்போ. இந்த பிலிம் 2 பார்ட்டா எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சில ரூமர்ஸ் வந்துச்சு. அதுல உண்மை கிடையாது. இந்த படம் ஒரு பார்ட்டா தான் எடுக்கிறாங்க. அண்ட் இந்த பிலிம் கிட்டத்தட்ட 120 கண்ட்ரியில ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. ஏகப்பட்ட லாங்குவேஜ்ல டப் பண்ண போறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் மட்டுமே 500 கோடி கிட்ட வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு குளோபல் லெவலில் அந்த பிலிம் ரிலீஸ் பண்ண போறாங்களாம். மகேஷ் பாபுக்கு ஓவர்சீஸ்ல எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க நம்மளுக்கு தெரியல. பட் ராஜமௌலியோட RRR ஃபிலிம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவரோட ஃபிலிம்க்கு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இந்தியன் ஃபிலிம்ஸ் அப்படின்னாலே இன்னும் நிறைய ஒரு ஓவர்சீஸ்ல இருக்க ஒரு பீப்புள்ஸ் எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. ஸோ இதுக்கு அந்த RRR ஃபிலிம் பண்ண ஒரு சில இம்பாக்ட் தான் காரணம். ஸோ இந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது இந்தியன் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சரா இந்த மகேஷ் பாபு ராஜமௌலி ஃபிலிம் வரப்போகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிலிமே 1000 crore அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்ம்ல இருக்கும்போது இந்த ஃபிலிம் குளோபல் லெவலில் பட்ஜெட்டே 1200 crore போடுறாங்க. இதோட அவுட்கம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள், 1200 crore கிட்ட பட்ஜெட் போடுறாங்க. பட் இந்த ஃபிலிமோட கலெக்ஷன்ஸ் எந்த அளவில் இருக்கணும், இருந்தால் அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1200 crore போட்டு ஒரு ஃபிலிம் எடுக்கிறாங்க. பட் அதோட கலெக்ஷன்ஸ் அதோட டபுள் மடங்காக வரணும். ஸோ அது நம்ம இந்தியன் ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் இம்பாசிபிள். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இது ஒரு ரூமர் தான். இந்த பட்ஜெட் இவ்வளோ இருக்கும், அந்த ஃபிலிம் இவ்வளோ கலெக்ஷன் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி. பட் நம்மளுக்கு அந்த ஃபிலிம் அனௌன்ஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு சில டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு அஃபிஷியலாகவே வரும். ஸோ அதை வச்சு நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதோட ஒரு பிக்கஸ்ட் நியூஸோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.